டிடி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். உலகம் இந்த வாரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பவர் நான் ராஜகோபாலன் சத்யநாராயணன். நான் அபிநயா கணேசன். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். மேற்கு கரை மீதான தனது கட்டுப்பாட்டை தீவிரப்படுத்த இஸ்ரேல் முடிவு. இஸ்ரேல் தனது முடிவை கைவிட வேண்டும் என ஐக்கிய நாடுகள் சபை வலியுறுத்தல். உக்ரைன் மீது ட்ரோன்கள் மூலம் ரஷ்யா நடத்திய தாக்குதல். தலைநகர் கீவ் உள்ளிட்ட நகரங்கள் இருளில் மூழ்கின. பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தால் ஈரான் மீது தாக்குதல். இஸ்ரேல் பிரதமரை சந்தித்த பின் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை. இந்தியாவுடனான வர்த்தக ஒப்பந்தம் வரலாற்று சிறப்பு மிக்கது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பாராட்டு. செஷல்ஸ் அதிபருடன் பிரதமர் நரேந்திர மோடி இருதரப்பு உறவுகள் குறித்து முக்கிய ஆலோசனை. 15,880 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருளாதார உதவிகள் வழங்கப்படும் என அறிவிப்பு. மொரீஷியஸ் பிரதமர் நவீன் சந்திர ராம்கூலத்துடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசி உரையாடல். வரலாற்று சிறப்புமிக்க உறவுகளை மேலும் வலுப்படுத்த உறுதி. பிரிக்ஸ் அமைப்புக்கான இந்தியாவின் தலைமைத்துவம் முழுமையாக ஆதரிப்பதாக ரஷ்யா அறிவிப்பு. பிரிக்ஸ் நாடுகளின் பிரதிநிதிகளோடு வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் கலந்துரையாடல். ஜப்பான் தேர்தலில் வரலாற்று வெற்றியை பெற்றது பிரதமர் சனே தகாய்ச்சி கட்சி. பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட உலக தலைவர்கள் வாழ்த்து. பங்களாதேஷில் ஆட்சியை பிடிக்கிறது தாரிக் ரஹ்மானின் BNP கட்சி. 2 பங்கு இடங்களை கைப்பற்றி சாதனை. கனடாவில் நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்திற்கு 18 வயது பெண் ஒருவரே காரணம். துப்பாக்கிச்சூடு சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி கண்டனம். கியூபாவிற்கு அமெரிக்கா பொருளாதார தடைகளை விதித்துள்ள நிலையில் அந்நாட்டுக்கு மனிதநேய உதவிகளை வழங்க மெக்சிகோ முடிவு. அந்நாட்டு அதிபர் கிளாடியா ஷின்பாம் அறிவிப்பு. மெக்சிகோவில் பரவி வரும் தட்டம்மை நோய் தொற்றால் முகக்கவசம் கட்டாயம் என அறிவிப்பு. தொற்றை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகள் தீவிரம். மேற்கு கரை மீதான தனது கட்டுப்பாட்டை தீவிரப்படுத்தவும் பாலஸ்தீன அதிகாரத்தை குறைக்க இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சரவை புதிய நடவடிக்கைகளுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. இஸ்ரேல் நிதியமைச்சர் பெசலெல் ஸ்மோட்ரிச் வெளியிட்ட இந்த அறிவிப்பில் மேற்கு கரை நிலங்களை யூதர்களுக்கு விற்பனை செய்வதற்கு இருந்த தடை நீக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நில கையகப்படுத்தலை எளிதாக்க நிலப்பதிவேடுகளை வெளிப்படையான ஆவணங்களாக மாற்றுதல் மற்றும் ஹெப்ரான் நகரில் கட்டுமான அதிகாரத்தை இஸ்ரேலிடம் ஒப்படைத்தல் போன்றவையும் இந்த அறிவிப்பில் அடங்கியுள்ளன. பாலஸ்தீன நிர்வாகத்தின் கீழ் உள்ள பகுதிகளில் சுற்றுச்சூழல் மற்றும் தொல்பொருள் தொடர்பான சட்டங்களை அமல்படுத்தும் அதிகாரத்தையும் இஸ்ரேல் எடுத்துக்கொண்டுள்ள நிலையில் இந்த நடவடிக்கையை ஆபத்தானது என்று வர்ணித்துள்ள பாலஸ்தீன அதிபர் இது நிலங்களை அபகரிக்கும் பகிரங்க முயற்சி என சாடியுள்ளார். சர்வதேச நாடுகள் மற்றும் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் இதில் உடனடியாக தலையிட வேண்டும் என்றும் பாலஸ்தீனம் சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை மீதான தனது கட்டுப்பாட்டை மேலும் வலுப்படுத்தும் முடிவை இஸ்ரேல் கைவிட வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சரவையால் மேற்கொள்ளப்பட்ட நிர்வாக மற்றும் அமலாக்க நடவடிக்கைகள் மிகவும் கவலையளிப்பதாக கூறியுள்ளார். சர்வதேச சட்டத்திற்கு இணங்க பேச்சுவார்த்தை மூலம் எட்டப்படும் தீர்வு மட்டுமே நீடித்த அமைதிக்கான ஒரே வழி என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களால் கீவ், நிப்ரோ, ஒடேசா நகரங்களில் மின்சாரம், குடிநீர் விநியோகம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் மீதான தாக்குதலை ரஷ்யா மறுத்தாலும் ஏற்கனவே சேதமடைந்திருந்த கட்டிடங்கள் இத்தாக்குதலால் மேலும் சீர்குலைந்துள்ளதாக கீவ் நகர மேயர் விட்டலி கிளிட்ஸ்கோ தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முன்னெடுக்கும் அமைதி பேச்சுவார்த்தை முயற்சிகளை சீர்குலைக்கவே ரஷ்யா இத்தகைய கொடூர தாக்குதலை நடத்தியதாக உக்ரைன் வெளியுறவு அமைச்சர் கண்டனம் தெரிவித்துள்ளார். போரின் 4வது ஆண்டில் நுழையும் வேளையில் அடிப்படை தேவைகளுக்கான விநியோகம் துண்டிக்கப்பட்டிருப்பது உக்ரைன் மக்களிடையே பெரும் வாழ்வாதார நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. உக்ரைனுக்கு ஆதரவளிக்கும் விதமாக 90 பில்லியன் யூரோ கடன் தொகுப்பிற்கு ஐரோப்பிய நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. இது தொடர்பான வாக்கெடுப்பில் உக்ரைனுக்கு நிதியுதவி வழங்க ஐரோப்பிய ஒன்றியத்தை அனுமதிக்கும் 3 சட்ட முன்மொழிவுகளை
அதன் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஏற்றுக்கொண்டனர். இதன்படி உக்ரைனுக்கு மேக்ரோ நிதியுதவி மற்றும் பட்ஜெட் ஆதரவுக்கு 30 பில்லியன் யூரோ ஒதுக்கப்படும். ஐரோப்பிய நாடாளுமன்றத்தின் இந்த ஆதரவிற்கு உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி நன்றி தெரிவித்துள்ளார். ஒப்பந்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தால் ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். வெள்ளை மாளிகையில் இஸ்ரேலிய பிரதமர் பென்யமின் நேதன்யாகு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை சந்தித்து பேசினார். 3 மணி நேரம் நீடித்த இந்த பேச்சுவார்த்தை குறித்து பென்யமின் நேதன்யாகு எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை. இந்நிலையில் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்ட சமூக வலைதள பதிவில் இந்த சந்திப்பில் எந்த உறுதியான முடிவும் எட்டப்படவில்லை என்று தெரிவித்தார். அமெரிக்கா ஈரானுடனான அணுசக்தி ஒப்பந்தத்திற்கு அழுத்தம் கொடுக்கும் போது ஈரானுடனான பேச்சுவார்த்தைகள் தொடர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். ஒப்பந்தம் மேற்கொள்ள ஈரான் மறுத்தால் விளைவுகள் கடுமையானதாக இருக்கும் என்றும் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான அணுசக்தி திட்டம் குறித்த 2வது சுற்று பேச்சுவார்த்தை அடுத்த வாரம் ஜெனீவாவில் நடைபெற உள்ளதை சுவிட்சர்லாந்து வெளியுறவு அமைச்சகம் உறுதிப்படுத்தியுள்ளது. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான அணுசக்தி திட்டம் குறித்த 2வது சுற்று பேச்சுவார்த்தை அடுத்த வாரம் ஜெனீவாவில் நடைபெற உள்ளதை சுவிட்சர்லாந்து வெளியுறவு அமைச்சகம் உறுதிப்படுத்தியுள்ளது. முன்னதாக கடந்த 6ஆம் தேதி ஓமனில் முதற்கட்ட மறைமுக பேச்சுவார்த்தைகள் நடைபெற்ற நிலையில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளை சுவிட்சர்லாந்து நடத்த உள்ளது. இருப்பினும் தேதிகள் இன்னும் அறிவிக்கப்படவில்லை. முதல் சுற்று பேச்சுவார்த்தையின் போது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்த விவகாரத்தில் பேச்சுவார்த்தை எட்டப்படாவிட்டால் ஈரானுக்கு மிகவும் அதிர்ச்சிகரமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று எச்சரிக்கை விடுத்திருந்தார். இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அமெரிக்காவின் எந்த ஒரு நடவடிக்கைக்கும் ஈரானும் உரிய முறையில் பதிலடி கொடுக்கும் என்று தெரிவித்திருந்தது. எந்த ஒரு ஒப்பந்தத்தின் கீழும் ஈரான் யுரேனியத்தை செறிவூட்டக்கூடாது என்பதில் ட்ரம்ப் நிர்வாகம் உறுதியாக உள்ளது. ஆனால் தனது அணுசக்தி திட்டம் முற்றிலும் அமைதியை மையமாக கொண்டது என்றும் எத்தகைய சர்வதேச சரிபார்ப்புக்கும் தாம் தயார் என்றும் ஈரான் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. ஈரானிய இஸ்லாமிய புரட்சியின் 46வது ஆண்டு நினைவு தின நிகழ்வில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு எதிரான தங்களது கண்டனங்களை ஈரானிய தலைவர்கள் தீவிரப்படுத்தியுள்ளனர். கடந்த 1 மாதமாக ஈரானில் நிலவி வரும் போராட்டங்கள், இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுடனான மோதல்கள் என பல்வேறு சவால்களான சூழலுக்கு மத்தியில் இந்த ஆண்டு நினைவு நாள் வந்துள்ளது. இந்த நிகழ்வுகளில் ஈரானின் உச்ச தலைவர் அயத்துல்லா அலி காமெனி நேரில் பங்கேற்கவில்லை. குறிப்பாக கடந்த 36 ஆண்டு கால தனது பதவி காலத்தில் முதல் முறையாக இராணுவம் மற்றும் விமானப்படை தளபதிகளுடனான வருடாந்திர சந்திப்பையும் அவர் புறக்கணித்துள்ளார். அதே நேரத்தில் தெஹ்ரானில் திரண்டிருந்த மக்களிடையே உரையாற்றிய அதிபர் மசூத் பெஷஷ்கியான் நாட்டின் தற்போதைய சூழலை கருத்தில் கொண்டு தேசிய ஒற்றுமைக்கு அழைப்பு விடுத்துள்ளார். இந்தியாவுடனான வர்த்தக ஒப்பந்தத்தை வரலாற்று சிறப்பு மிக்கது என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பாராட்டியுள்ளார். இது தொடர்பாக வாஷிங்டனில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், அமெரிக்கா தனது தலைமையின் கீழ் ஒரு மிகப்பெரிய எரிசக்தி ஏற்றுமதியாளராக மாறி வருவதாக பெருமிதம் தெரிவித்தார். நிலக்கரி ஏற்றுமதியை வியத்தகு முறையில் அதிகரிக்க இந்தியா, ஜப்பான், கொரியா மற்றும் பிற நாடுகளுடன் வரலாற்று சிறப்புமிக்க வர்த்தக ஒப்பந்தங்களை அமெரிக்காவுடன் மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். அமெரிக்கா தற்போது உலகம் முழுவதும் நிலக்கரியை ஏற்றுமதி செய்து வருவதாகவும் நிலக்கரியின் தரம் உலகில் எங்கும் கிடைக்காத வகையில் சிறந்ததாக இருக்க வேண்டும் என்றும் ட்ரம்ப் கூறினார். தைவானுடன் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வர்த்தக ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. இந்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக தைவான் தனது நாட்டில் நிலவும் 99% இறக்குமதி வரி தடைகளை நீக்க அல்லது குறைக்க ஒப்புக்கொண்டுள்ளது. இதன் மூலம் அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட வாகனங்கள், மருந்துகள் மற்றும் உணவுப் பொருட்கள் தைவான் சந்தையில் மிகவும் எளிதாக விற்பனை செய்யப்படுவதற்கான வழிவகை செய்யப்பட்டுள்ளது. மேலும் தைவான் அமெரிக்காவின் செயற்கை நுண்ணறிவு, எரிசக்தி ஆகிய துறைகளில் 250 பில்லியன் அமெரிக்க டாலர்களை முதலீடு செய்ய உறுதியளித்துள்ளது. பிரிக்ஸ் அமைப்பின் தலைமை பொறுப்பேற்றுள்ள இந்தியாவிற்கு ரஷ்யா முழுமையாக ஆதரவு அளிக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாத எதிர்ப்பு, எரிசக்தி பாதுகாப்பு ஆகியவற்றில் தீவிர கவனம் செலுத்தும் இந்தியாவின் தலைமைத்துவ கருப்பொருள் நவீனமயமானதும் தற்போதைய சூழலில் பெரிதும் பொருத்தமானது என்றும் ரஷ்யா தெரிவித்துள்ளது. ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் தொலைக்காட்சிக்கு அளித்துள்ள பேட்டியில், உலகளவில் தற்போது நிலவும் சவால்களை எதிர்கொள்வதோடு வரும் காலத்திற்கும் தயார்படுத்திக் கொள்ளும் விஷயங்களுக்கு இந்தியா முன்னுரிமை அளிப்பதாக கூறினார்.
பிரிக்ஸ் நாடுகளின் பிரதிநிதிகளுடன் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் கலந்துரையாடினார். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட சமூக ஊடக பதிவில், பிரிக்ஸ் 20 ஆண்டுகளை நிறைவு செய்யும் நிலையில் சர்வதேச ஒத்துழைப்பு, ஆலோசனை மற்றும் ஒருங்கிணைப்புக்கான மதிப்புமிக்க மன்றமாக இது திகழ்கிறது என்று தெரிவித்தார். பிரிக்ஸ் 2026க்கு முன்னுரிமை அளிக்கும் ஒத்துழைப்பு மற்றும் நிலைத்தன்மையை மேம்படுத்த பிரதிநிதிகளின் பரிந்துரைகளை தாம் மதிப்பதாகவும் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். செஷல்ஸ் நாட்டிற்கு 15,880 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருளாதார உதவிகள் வழங்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா வந்த செஷல்ஸ் அதிபர் ஃபெட்ரிக் ஹெர்மனி தில்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து முக்கிய ஆலோசனை நடத்தினார். இதனைத் தொடர்ந்து இருவரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, செஷல்ஸ் நாட்டிற்கு சமூக மற்றும் வீட்டு வசதி, சுகாதாரம், பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளுக்கு இந்தியா உதவி செய்யும் என குறிப்பிட்டார். குறிப்பாக $175 மில்லியன் மதிப்பிலான பொருளாதார உதவிகள் வழங்கப்படும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கூறினார். இந்தியாவும் செஷல்ஸும் வரலாற்று ரீதியாக இணைந்த நாடுகள் என பெருமிதம் தெரிவித்த பிரதமர் நரேந்திர மோடி, 2 நாடுகளும் வளர்ச்சியை இலக்காக கொண்டு இனிவரும் காலங்களிலும் பயணிக்கும் என்றும் கூறினார். लोकल करेंसीज में व्यापार बढ़ाने के साथ साथ हम फिनटेक और डिजिटल सॉल्यूशंस में भी आगे बढ़ेंगे. विकास साझेदारी भारत सेशेल्स संबंधों की मजबूत नींव रही है. हमारे सभी प्रयास सेशेल्स की प्राथमिकताओं और आवश्यकताओं पर आधारित हैं. इस दिशा में आगे बढ़ते हुए आज हम $175 मिलियन के स्पेशल इकोनॉमिक पैकेज की घोषणा करने जा रहे हैं. यह पैकेज सोशल हाउसिंग, ई-मोबिलिटी, वोकेशनल ट्रेनिंग, स्वास्थ्य, रक्षा और मैरीटाइम सिक्योरिटी जैसे क्षेत्रों में ठोस परियोजनाओं को सपोर्ट देगा. इन पहलों से सेशेल्स के लोगों, विशेषकर युवाओं के लिए रोजगार और कौशल के नए अवसर सृजित होंगे. மொரீஷியஸ் பிரதமர் நவீன் சந்திர ராம்கோலத்தை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி அவருடன் இருதரப்பு உறவுகள் குறித்து உரையாடல் மேற்கொண்டார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி, இரு நாடுகளுக்கும் இடையிலான சிறப்பான வரலாற்று சிறப்புமிக்க மக்களை மையப்படுத்திய உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது என இந்த உரையாடலில் உறுதி மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இரு நாடுகளுக்கும் இடையிலான விரிவான ஒத்துழைப்பின் முன்னேற்றம் குறித்து இரு தலைவர்களும் ஆய்வு மேற்கொண்டதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் அமைதியையும் நிலைத்தன்மையையும் நிலைநாட்டப்படுவதை கருத்தில் கொண்டு இணைந்து செயலாற்ற ஒப்புக்கொண்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். நடைபெறவுள்ள செயற்கை நுண்ணறிவு தாக்க உச்சி மாநாட்டில் மொரீஷியஸ் அதிபர் கலந்து கொள்வதை ஆவலுடன் எதிர்பார்ப்பதாக நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடியின் அழைப்பின் பேரில் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் வரும் 17 முதல் 19 வரை இந்தியாவில் அரசுமுறை பயணம் மேற்கொள்ள உள்ளார். இதுகுறித்து வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இந்தியாவில் 3 நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் பிரான்ஸ் அதிபர் இரு நாடுகளின் உறவை மேம்படுத்தும் ஹொரைசன் 2047 இலக்குகள் மற்றும் இந்தோ பசிபிக் ஒத்துழைப்பு குறித்த நிகழ்ச்சிகளில் பங்கேற்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மும்பையில் இந்தியா பிரான்ஸ் புத்தாக்க ஆண்டு 2026 தொடக்க விழாவில் பங்கேற்கும் அவர் வரும் 19 அன்று தில்லியில் சுந்தர் பிச்சை மற்றும் சாம் ஆல்ட்மேன் போன்ற உலகளாவிய தொழில்நுட்ப தலைவர்கள் கலந்து கொள்ளும் செயற்கை நுண்ணறிவு தாக்க மாநாட்டிலும் பங்கேற்று உரையாற்ற உள்ளார். இந்த மாநாடு வளரும் நாடுகளுக்கான முதல் சர்வதேச செயற்கை நுண்ணறிவு மாநாடு என்பது குறிப்பிடத்தக்கது. ஜப்பான் நாட்டில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் சனி தக்காஷியின் கட்சி அறுதி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றுள்ளது. ஜப்பானில் பிரதமர் சனி தகைச்சி தலைமையில் முற்போக்கு ஜனநாயக கட்சியின் ஆட்சி நடைபெற்று வருகிறது. கூட்டணி கட்சிகளுடன் இணைந்து ஆட்சி நடைபெற்று வரும் நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது. இதில் சனி தக்கைச்சியின் கட்சி 3/2 பங்கு பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றுள்ளது. இதனிடையே ஜப்பான் தேர்தலில் வெற்றி பெற்ற அந்நாட்டு பிரதமர் சனி தக்கைச்சிக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இரு நாடுகளுக்கும் இடையேயான நட்புறவு உலக அமைதி, ஸ்திரத்தன்மை மற்றும் செழிப்பை மேம்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிப்பதாக கூறியுள்ளார்.
சனி தக்கைச்சியின் திறமையான தலைமை இந்தியா ஜப்பான் நட்புறவை மேலும் புதிய உயரங்களுக்கு கொண்டு செல்லும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பங்களாதேஷில் நடைபெற்ற 13வது நாடாளுமன்ற தேர்தலில் அமோக வெற்றி பெற்றதன் மூலம் தாரிக் ரஹ்மானின் BNP கட்சி ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. வங்கதேசத்தில் நிலவி வந்த அரசியல் குழப்பங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக நடைபெற்ற பொது தேர்தலில் வங்கதேச தேசியவாத கட்சி மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்துள்ளது. மொத்தமுள்ள 299 தொகுதிகளில் BNP மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் 211 இடங்களுக்கு மேல் வெற்றி பெற்று 2 பங்கு பெரும்பான்மையை உறுதி செய்துள்ளன. நாடாளுமன்றத்தில் 2 பங்கு இடங்களை கைப்பற்றி சுமார் 20 ஆண்டுகளுக்கு பின்னர் BNP கட்சி ஆட்சியை பிடித்துள்ளது. கட்சியின் தலைவர் தாரிக் ரஹ்மானும் பொதுச் செயலாளர் மிர்சா ஃபக்ரூனும் தங்களது தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளனர். 299 தொகுதிகளில் அமைதியாக தேர்தல் நடந்து முடிந்தது குறிப்பிடத்தக்கது. வங்கதேச நாடாளுமன்ற தேர்தலில் வங்கதேச தேசிய கட்சி பெற்றுள்ள தீர்க்கமான வெற்றிக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள சமூக ஊடக பதிவில் இந்த வெற்றி ரஹ்மானின் தலைமையின் மீது வங்கதேச மக்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையின் தெளிவான பிரதிபலிப்பு என கூறியுள்ளார். ஜனநாயக முற்போக்கான மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய வங்கதேசத்தை ஆதரிப்பதில் இந்தியா உறுதியாக உள்ளது என்பதை அவர் உறுதிப்படுத்தினார். இரு நாடுகளுக்கும் இடையிலான பன்முக கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்த தாரிக் ரஹ்மானுடன் நெருக்கமாக பணியாற்ற தயாராக இருப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். போர்ச்சுகலில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் மத்திய இடதுசாரி சோசியலிஸ்ட் கட்சி வேட்பாளர் ஆண்டனியோ ஜோஸ் செகுரோ வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ளார். அந்நாட்டில் நடைபெற்ற இந்த தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டன. இதில் 70% வாக்குகள் பெற்று ஆண்டனியோ ஜோஸ் செகுரோ வெற்றி பெற்றார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட வலதுசாரி கட்சி வேட்பாளர் ஆண்ட்ரே வென்டூராவிற்கு 30% வாக்குகள் மட்டுமே கிடைத்தன. கொசாகோவில் பிரதமர் ஆல்பின் குர்த்தி தலைமையிலான புதிய அரசிற்கு அந்நாட்டு நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. இதன் மூலம் அந்நாட்டில் 1 வருடமாக நீடித்து வந்த அரசியல் குழப்பங்கள் முடிவுக்கு வந்துள்ளது. 120 இடங்களை கொண்ட சட்டமன்றத்தில் நடைபெற்ற வாக்கெடுப்பில் குர்தியின் அரசிற்கு ஆதரவாக 66 வாக்குகளும் எதிராக 49 வாக்குகளும் கிடைத்தன. கடந்த டிசம்பர் மாதம் நடைபெற்ற தேர்தலுக்கு பின் நாடாளுமன்றம் கூடிய சில மணி நேரங்களிலேயே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. கடந்த தேர்தலில் ஆல்பின் குர்தியின் சுய நிர்ணய கட்சி 57 இடங்களை கைப்பற்றி மிகப்பெரிய வெற்றியை பெற்றது குறிப்பிடத்தக்கது. இலங்கையை இந்தியாவின் மிக நெருங்கிய நட்பு நாடாக பிரதமர் நரேந்திர மோடி கருதுவதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் பபித்ரா மார்கரிட்டா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நன்றி இந்தியா நிகழ்ச்சியில் பேசிய அவர் இந்தியாவும் இலங்கையும் பல நூற்றாண்டுகளாக ஒன்றாக நின்று செழிப்பு மற்றும் வளர்ச்சியில் இணைந்து முன்னேறி வருவதாக கூறினார். Honorable Prime Minister always considers Sri Lanka to be the closest friend of our nation, and also historically also for the centuries after centuries we are standing together, we are marching together in terms of prosperity, in terms of progress. So this brotherhood is centurial brotherhood, and now this is being taken to the next level by the leadership of both Sri Lanka and India. இலங்கையின் 25 மாவட்டங்களை சேர்ந்த 300 பள்ளி மாணவர்களுக்கு மகாத்மா காந்தி கல்வி உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி கொழும்பில் நடைபெற்றது. இலங்கை பிரதமர் ஹரினி அமரசூரியா, கல்வித்துறை துணை அமைச்சர் மதுரா சனவிர்தன ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்று இந்த உதவித்தொகைகளை வழங்கினர். இந்த திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு தகுதி வாய்ந்த மற்றும் ஏழை மாணவர்களுக்கு மாதந்தோறும் 2500 ரூபாய் வழங்கப்படுகிறது. மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்குவதில் இந்திய அரசின் தொடர்ச்சியான ஆதரவிற்கு இலங்கை பிரதமர் ஹரினி அமரசூரியா நன்றி தெரிவித்தார். கியூபாவில் எரிபொருள் கட்டுப்பாடு நிலவுவதால் அந்நாட்டிற்கான விமான சேவைகளை கனடா நாட்டின் விமான நிறுவனமான ஏர் கனடா ரத்து செய்துள்ளது. வெனிசுலாவில் இருந்து கியூபாவிற்கு எரிபொருள் ஏற்றி செல்லும் கப்பல்களை அமெரிக்கா தடுத்து நிறுத்தி கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. இதனையடுத்து விமான சேவை நிறுத்தப்பட்டுள்ளதாக ஏர் கனடா விமான நிறுவனம் அறிவித்துள்ளது. கியூபாவிற்கு வழக்கமான விமான சேவையை மீண்டும் எப்போது தொடங்கலாம் என்பதை தீர்மானிக்க நிலைமையை தொடர்ந்து கண்காணித்து வருவதாக விமான நிறுவனம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கியூபாவுக்கு அமெரிக்கா பொருளாதார தடைகளை விதித்துள்ள நிலையில் அந்நாட்டுக்கு மனிதநேய உதவிகளை மெக்சிகோ தொடர்ந்து வழங்கும் என்று அந்நாட்டு அதிபர் கிளாடியா செயின்பாம் கூறியுள்ளார்.
மெக்சிகோவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அண்மையில் 2 கடற்படை கப்பல்கள் மூலம் 814 டன் உணவுப் பொருட்கள் கியூபாவிற்கு அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கியூபாவில் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவுவதால் எரிபொருளும் வழங்கப்படும் என அவர் கூறியுள்ளார். கியூபாவின் மக்கள் அமெரிக்க பொருளாதார தடையால் பெரும் பாதிப்பிற்கு உள்ளாகியிருப்பதை கருத்தில் கொண்டு மனிதாபிமான உதவிகளை வழங்க சர்வதேச சமுதாயம் முன்வர வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். உளவுத்துறை தகவல்களை பரஸ்பரம் பகிர்ந்து கொள்ள இந்தியா கனடா நாடுகள் ஒப்புதல் தெரிவித்துள்ளன. தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல், கனடா பாதுகாப்பு ஆலோசகர் நதாலி ட்ரூயுன் ஆகியோருக்கு இடையே ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து போதைப்பொருள் கடத்தல் தொடர்பான உளவு தகவல்களை பரஸ்பரம் பகிர்ந்து கொள்ள இரு நாடுகளும் சம்மதம் தெரிவித்துள்ளன. குறிப்பாக எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை ஒடுக்குவது குறித்து இரு நாடுகளும் தீவிர கவனம் செலுத்த முடிவு செய்துள்ளன. நேபாள தேர்தல் முன்னேற்பாடுகளுக்காக இந்தியாவின் தனது 3ஆம் கட்ட தொகுப்பு உதவியாக 270க்கும் மேற்பட்ட வாகனங்கள் அந்நாட்டிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. காத்மாண்டுவில் நடந்த நிகழ்வில் இந்திய தூதர் நவீன் ஸ்ரீவத்சவா வழங்கிய இந்த உதவிகளை நேபாள உள்துறை அமைச்சர் ஓம் பிரகாஷ் ஆரியல் பெற்றுக் கொண்டார். இதில் நேபாள ராணுவத்திற்காக வழங்கப்பட்ட 50 ட்ரக்குகளை அந்நாட்டு ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் அசோக் ராஜ் சித்தல் பெற்றுக் கொண்டார். ஏற்கனவே கடந்த ஜனவரியில் 310 வாகனங்கள் வழங்கப்பட்ட நிலையில் எஞ்சிய உதவிகள் அடுத்தடுத்த கட்டங்களாக விரைவில் வழங்கப்பட உள்ளன. இந்த ஒத்துழைப்பு இரு நாடுகளுக்கும் இடையிலான ஆழமான நட்பு மற்றும் ஜனநாயக விழுமியங்கள் மீதான நம்பிக்கையை வெளிப்படுத்துவதாக நேபாள அரசு தெரிவித்துள்ளது. சீன அதிபர் ஜி ஜின்பிங் எதிர்வரும் வசந்த கால புத்தாண்டு மற்றும் குதிரை ஆண்டு பிறப்பை முன்னிட்டு அந்நாட்டு இராணுவத்தினருக்கு காணொலி வாயிலாக தனது உற்சாகமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளராகவும் மத்திய ராணுவ ஆணையத்தின் தலைவராகவும் இருக்கும் அவர் மக்கள் விடுதலை ராணுவம், ஆயுதமேந்திய போலீஸ் படை மற்றும் ரிசர்வ் படைகளை சேர்ந்த வீரர்களிடம் பேசுகையில் அவர்களின் அர்ப்பணிப்பை பாராட்டியதோடு அவர்களது குடும்பத்தினருக்கு மகிழ்ச்சியும் வெற்றியும் கிடைக்க வாழ்த்தினார். வரும் பிப்ரவரி 17ஆம் தேதி சீன புத்தாண்டு கொண்டாடப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. அல்பேனிய தலைநகர் டிரானாவில் அரசுக்கு எதிராக நடைபெற்ற போராட்டத்தால் பெரும் வன்முறை ஏற்பட்டது. துணை பிரதமர் பெலிண்டா பல்லுகு மீதான ஊழல் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அவரை பதவி விலக கோரி ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டனர். போராட்டத்தின் போது ஆர்ப்பாட்டக்காரர்கள் அரசு கட்டடங்கள் மீது பெட்ரோல் குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தினர். நிலைமையை கட்டுப்படுத்த போலீசார் தண்ணீர் பீச்சி அடித்ததோடு கண்ணீர் புகை குண்டுகளையும் வீசியுள்ளனர். இந்த மோதலில் காயமடைந்த 16 போராட்டக்காரர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வன்முறை தொடர்பாக இதுவரை 13 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பிரதமரின் ராஜினாமாவை வலியுறுத்தி கடந்த சில மாதங்களில் நடைபெறும் 3வது பெரிய போராட்டம் இது என்பது குறிப்பிடத்தக்கது. வறுமை மற்றும் வன்முறை அதிகரித்துள்ள கரீபியன் நாடான ஹைட்டியில் ஆயுத குழுக்களில் சிறுவர்கள் சேர்க்கப்படுவது அதிகரித்துள்ளது. ஹைட்டியில் நிலவும் கடும் பொருளாதார நெருக்கடி மற்றும் வன்முறை கும்பலின் மோதலுக்கு இடையே சுமார் 1.4 மில்லியன் மக்கள் தங்கள் குடியிருப்புகளை விட்டு வெளியேறியுள்ளனர். இவர்களில் பாதிக்கும் மேற்பட்டோர் குழந்தைகள் என்றும் கூறப்படுகிறது. இதுகுறித்த அறிக்கையை வெளியிட்டுள்ள யுனிசெஃப் பிரதிநிதி கீதா நாராயணன், தற்போது ஆயுத குழுக்களில் உள்ளவர்களில் 30 முதல் 50% பேர் சிறுவர்கள் என்று ஐக்கிய நாடுகள் சபை மதிப்பிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். கட்டாயத்தின் பேரிலும் வறுமையின் காரணமாகவும் அவர்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் இது ஒரு பேரழிவு என்றும் குறிப்பிட்டுள்ளார். கனடாவில் பள்ளி ஒன்றில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக சந்தேகிக்கப்படும் நபர் உட்பட 11 பேர் உயிரிழந்தனர். கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உள்ள ஒரு பள்ளியில் மர்ம நபர்கள் 2 பேர் சரமரியாக துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இதில் சந்தேகிக்கப்படும் நபர் ஒருவரை போலீசார் சுட்டுக் கொன்ற நிலையில் இந்த சம்பவத்தில் மேலும் 10 மாணவர்கள் உயிரிழந்தனர். படுகாயமடைந்த 25 பேர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக சந்தேகிக்கப்படும் மற்றொரு நபர் பெண்மணி என்று போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனடாவில் உள்ள பள்ளியில் நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்திற்கு 18 வயது இளம் பெண் ஒருவரே காரணம் என்று காவல்துறை உறுதிப்படுத்தியுள்ளது. வான் ரூட்ஸலார் என அடையாளம் காணப்பட்ட அந்த பெண் சம்பவத்தின் போது சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த தாக்குதலில் முதலில் 10 பேர் கொல்லப்பட்டதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது 8 பேர் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 25க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். சந்தேக நபரின் தாயும் வளர்ப்பு சகோதரரின் உடல்கள் பள்ளிக்கு அருகிலுள்ள ஒரு வீட்டில் கண்டெடுக்கப்பட்டதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர் உயிரியல் ரீதியாக ஆணாக பிறந்தவர் என்றும் சுமார் 6 ஆண்டுகளுக்கு முன்பு பெண்ணாக மாறியதாகவும் சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் வான் ரூட்ஸலார் தங்கியிருந்த இல்லத்திற்கு அவரது மனநலம் தொடர்பான புகார்கள் காரணமாக ஏற்கனவே காவல்துறைக்கு அழைப்புகள் வந்து
கொடுத்திருந்தது போலீசார் விசாரணையில் தெரியவந்துள்ளது. கனடாவில் அரங்கேறிய துப்பாக்கிச்சூடு சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியதாக பிரதமர் நரேந்திர மோடி கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள தமது வலைதள பதிவில் இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த சம்பவத்தில் காயமடைந்தவர்கள் விரைந்து குணமடைய தாம் பிரார்த்திப்பதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். இந்த துயரமான வேளையில் கனடா மக்களுடன் இந்தியா எப்போதும் துணை நிற்கும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்துள்ளார். தாய்லாந்தின் சோங்லா மாகாணம் ஹாட் யாய் மாவட்டத்தில் உள்ள பாட்டோங் பிரதான் கிரிவாட் பள்ளியில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் பள்ளியின் இயக்குனர் உயிரிழந்தார் மற்றும் 2 காயமடைந்தனர். போலீசாரிடமிருந்து M4 ரக துப்பாக்கியை பறித்துக் கொண்டு பள்ளிக்குள் புகுந்த 18 வயது இளைஞர் ஆசிரியர்களையும் மாணவர்களையும் சுமார் 2 மணி நேரம் பிணை கைதிகளாக பிடித்து வைத்திருந்தார். பின்னர் போலீசாருடன் நடந்த துப்பாக்கிச் சண்டையில் காயமடைந்த அவன் கைது செய்யப்பட்டான். போதைப்பொருள் மற்றும் மனநல பாதிப்பு பின்னணி கொண்ட அந்த இளைஞன் தனது தங்கையை கண்டித்த ஆசிரியரை பழிவாங்க இந்த தாக்குதல் நடத்தியதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதற்கிடையே பெற்றோர்கள் பள்ளியின் முன் குவிந்ததால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவியது. மெக்சிகோவில் பரவி வரும் தட்டம்மை நோய் தொற்றால் பள்ளி மாணவர்களுக்கு முகக்கவசம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளை அரசு வெளியிட்டு வருகிறது. இதுவரை எத்தனை பேர் தட்டம்மையால் உயிரிழந்துள்ளனர்? என்னென்ன நடவடிக்கைகள் மெக்சிகோ அரசு மேற்கொண்டு வருகிறது? பார்க்கலாம். என்ன தெரிஞ்சுக்க போறோம் செய்தி தொகுப்பில். மெக்சிகோவில் தற்போதைய தட்டம்மை நெருக்கடி 2026ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் கணிசமாக அதிகரித்தது. பரவி வரும் தட்டம்மை நோய் தொற்றால் இதுவரை 28 பேர் உயிரிழந்துள்ளனர். ஜாலிஸ்கோ மாநில தலைநகர் குவாடலஜாராவில் மட்டும் 1245 பேருக்கு பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதால் அங்குள்ள பள்ளிகளில் 30 நாட்களுக்கு முகக்கவசம் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. 2025இல் நோய் தொற்று தொடங்கியதிலிருந்து சுகாதார அதிகாரிகள் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்து வருகின்றனர். நாட்டின் 32 மாநிலங்களிலும் தொற்று கண்டறியப்பட்டுள்ள நிலையில் ஜாலிஸ்கோ மாநிலம் பாதிப்பின் முக்கிய பகுதியாக மாறியுள்ளது. அங்குள்ள 15 பள்ளிகளில் நேரடி வகுப்புகள் ரத்து செய்யப்பட்டு ஆன்லைன் வகுப்புகள் தொடங்கப்பட்டிருக்கின்றன. தற்போதைய நிலையில் 90% தடுப்பூசி போடப்படாத நபர்களிடையே தொற்று பரவுவதை சுகாதார அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். தடுப்பூசியின் முக்கியத்துவத்தை மக்களிடம் கொண்டு சேர்க்க 20,000த்திற்கும் மேற்பட்ட தடுப்பூசி மையங்களை அரசு அமைத்திருக்கிறது. மெக்சிகோ முழுவதும் 2,80,00,000 தடுப்பூசிகள் கையிருப்பில் உள்ளதாக அதிபர் கிளாடியா ஷீன்பாம் தெரிவித்துள்ளார். தட்டம்மை இல்லாத நாடு என்ற அந்தஸ்தை தக்கவைக்க ஏப்ரல் 13ஆம் தேதிக்குள் தொற்றை கட்டுப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் மெக்சிகோ சுகாதாரத்துறை உள்ளது குறிப்பிடத்தக்கது. 2026 கால்பந்து உலகக்கோப்பையை நடத்தும் முக்கிய நகரங்களில் குவாடலஜாராவும் ஒன்று என்பதால் சர்வதேச பயணிகள் வருகைக்கு முன்பாக தொற்றை கட்டுப்படுத்த 1 வாரத்தில் 2.5 லட்சம் பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. இத்துடன் நிறைவடைந்தது உலகம் இந்த வாரம் நிகழ்ச்சி. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.